தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிரன் இன்னும் என்னையா இருக்கு? காசு, பணம், வசதி, அந்தஸ்து இதெல்லாமே இருக்கும் தானேயா. மணி ஃப்ளோ தாராளமா இருக்கும். அதுவும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தமும் இருக்கும். அக்டோபர் 9ல இருந்து சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல இருப்பாரு. அந்த 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? இளைய சகோதர தைரியஸ்தானம். இளைய சகோதர தைரியஸ்தானத்துல நீச்சம் பெற்றிருக்காரு. சூரியனோட அமர்றாரு. சூரியனோட அமர்றதுனால என்ன ஆகுதுன்னா, பொதுவா இந்த 8 ராகு, அஷ்டமத்து ராகு அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துப்பாங்க. அஷ்டமத்து ராகு பத்தி நம்ம பெருசா கவலை பண்ணணும் இல்லைங்க. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு. அடுத்த மே வரைக்குமே குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. குரு சண்டால யுகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் வராது. இப்ப என்ன வரும்? ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றது வரும். என்ன ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள்? கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பலன்களை 2 பகுதியா சொல்றேங்க. அக்டோபர் 18க்கு முன்னாடி, அக்டோபர் 18க்கு அப்புறம் அப்படின்னு கொஞ்சம் கவனமா டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, உங்களுக்கு சுயஸ்தானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உட்காருவாரு. ஆனா அது அக்டோபர் 18க்கு மேல. அதுக்கு முன்னாடி நம்ம 2ஆம் பாவத்துல இருந்து போலாம். அதாவது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 9 வரைக்கும் கேது பிளஸ் சுக்கிரன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிரன் இன்னும் என்னையா இருக்கு? காசு, பணம், வசதி, அந்தஸ்து இதெல்லாமே இருக்கும் தானேயா. மணி ஃப்ளோ தாராளமா இருக்கும். அதுவும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தமும் இருக்கும். அதுக்கும் மேல சுக்கிரன் வந்து பாருங்க, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 11, அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில ஏதோ ஒரு விதத்துல லாபம், அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றத அவன் கொடுத்துருவான் சாலிடா. இது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும். அக்டோபர் 9க்கு அப்புறம் என்ன ஆகும்? சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்துல இருந்து மாறி 3ஆம் பாவத்துல உட்கார்றான். அப்ப 2ஆம் பாவத்துல கேது தனிச்சு நிற்பான். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. தனப்பிராப்தி அப்படின்றது கம்மியாவாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஃபாரின் கரன்சிஸை கையாளுறது, வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல வருமானம் வர்றது, இல்ல பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போறது, இதெல்லாம் ஓகே. பியாண்ட் தட் குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேரும் தாமரை இலையில தண்ணி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெருசா குடும்பத்துல அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. இது மைனஸ்ன்னு சொல்ல வேண்டாம். இப்ப காலகட்டத்துல நிறைய குடும்பம் அப்படிதான் இருக்கு. வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் ஹோட்டலுக்கு வந்தா கூட 4 போனை வச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இல்லதான். பியாண்ட் தட் அதுவும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்துல அக்டோபர் 9 சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 9ல இருந்து சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல இருப்பாரு. அந்த 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? இளைய சகோதர தைரியஸ்தானம். இளைய சகோதர தைரியஸ்தானத்துல நீச்சம் பெற்றிருக்காரு. சூரியனோட அமர்றாரு. சூரியனோட அமர்றதுனால என்ன ஆகுதுன்னா, நீச்ச பங்க யோகம் அப்படின்றது பெறுவார். அப்ப அந்த நீச்ச பலன்கள் அப்படின்றது பெருசா குறைஞ்சு சூரியனோட இருக்காரு. அப்ப 3ஆம் பாவம் சூரியன் பிளஸ் சுக்கிரன் காம்பினேஷன். இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம தம்பி தங்கச்சி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். அவங்களுக்காக ஏதோ ஒரு செலவு அப்படின்றது நம்ம பண்ண போறோம் அப்படின்றது அர்த்தம். ஏதோ ஒரு செலவு அப்படின்றது என்ன இருக்கலாம்? அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்ல அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கா இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம செலவு செஞ்சு நம்ம அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இப்ப தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா தங்கச்சினால நம்மளுக்கு சில பல மன கஷ்டம், மனசஞ்சலம் இதனால இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அப்படின்றதும் உண்மை. ஓகேங்களா? இது ஒரு பெரிய மைனஸ் கிடையாது. இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் பயிற்சி ஆவார். சரி, 4ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பிளஸ் செவ்வாய். சுக தாயாஸ்தானத்துல புதனும் செவ்வாயும். அம்மாக்கு மெடிக்கல் இஷ்யூஸ், அம்மாக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், அம்மாக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், அம்மாக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் அம்மானோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அம்மானோட சப்போர்ட் நம்மளுக்கு குறையிற மாதிரி இருக்கலாம். அம்மாக்கும் உங்களுக்கும் மன ரீதியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், மனம் முட்டங்கள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பாருங்க அக்டோபர் 18க்கு அப்புறம். அக்டோபர் 18 வரைக்கும், அக்டோபர் 18 சூரியனும் இந்த காம்பினேஷன்ல வந்து உட்கார்றாரு. அப்ப என்ன ஆகுது? இது வந்து பாருங்க, அம்மாக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் பியாண்ட் தட் உங்க அப்பானோட சப்போர்ட்னாலையும் உங்க மாமனாருடைய சப்போர்ட்னாலையும் அரசாங்கம் சார்ந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இவங்க எல்லாரோட சப்போர்ட்னாலையும் உங்களை சுத்தி வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குன்னா கூட இப்போ உங்க அப்பா ஃபுல்லும் சப்போர்ட்டா இருப்பாரு, மாமனார் சப்போர்ட்டா இருப்பாரு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறதுக்கு, அவங்கள ரெக்கவரி பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8ல ராகு. பொதுவா இந்த 8 ராகு, அஷ்டமத்து ராகு அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துப்பாங்க. அஷ்டமத்து ராகு பத்தி நம்ம பெருசா கவலை பண்ணணும் இல்லைங்க. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு. அடுத்த மே வரைக்குமே குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. குரு சண்டால யுகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் வராது. அப்ப என்ன வரும்? ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றது வரும். என்ன ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள்? திடீர் தன பிராப்தி நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு.
எங்க குடும்பத்துல வந்து பாருங்க குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சொத்து பத்து நிறைய இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி. ஸோ அவங்களோட சொத்து பத்து முழுசும் வருதோ இல்லையோ கொஞ்சமாவது உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க கடகமா இருக்கீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் சனி பாக்கிய சனி. பாக்கிய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. பாக்கிய சனி நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைவாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி எல்லா விதத்திலயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையும் யார் உங்களுக்கு கொடுக்க போறாரு? சனி தான் கொடுக்க போறாரு. ஆனா சனி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னும் போது நான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பியே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா சனி எங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி ஒண்ணு கொடுக்குறான் அப்படின்னா மட்டும் நான் உழைப்ப நம்பணும். நான் ரொம்ப சின்சியரா டெடிகேட்டா ஒர்க் பண்றேன். சனி வாரி கொடுத்துரும். உனக்கு என்ன கொடுக்கணும்? நீ பயங்கரமா ஒர்க் பண்றப்பா, யூ எலிஜிபிள் ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல இது வந்து பாருங்க 3ஆம் பாவத்துல நான் சுக்கிரனை பத்தி சொன்னேன். சுக்கிரன் பிளஸ் சூரியன் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18 வரைக்கும் சனியனோட வக்ர பார்வை இருக்கு. அப்ப தம்பி தங்கச்சி கொஞ்சம் முரட்டுத்தனமா பண்றது, மிஸ்பிஹேவ் பண்றது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வரதுக்கு ஒரு சிலருக்கு, எல்லாருக்குமே கிடையாது, அந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அக்டோபர் 18க்கு மேல குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. இப்ப சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப தம்பி தங்கச்சினால பெருத்த லெவல்ல நம்மளுக்கு மன கஷ்டம், மனசஞ்சலம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது எல்லாமே வந்து பாருங்க கடகத்துக்கு எப்படி இருக்கு, எல்லாமே பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா இன்னும் ஒரு இது விட்டுட்டேன். அதாவது 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரு பகவான். இது வந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் அங்க இருப்பார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் பாவத்துல குரு அப்படின் போது கடகத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு அப்படின்றது வரும். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, நகை நட்டு வாங்குவாங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்றது, திருமணம் பண்றது, வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றது, எதுவுமே இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி பண்றது, ஒரு பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்றது, இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு குதூகலம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம் அப்படின்றது வீட்டுல இருக்கவங்க. இது அக்டோபர் 18 வரைக்கும் 18க்குள்ள ஏதோ ஒரு கொண்டாட்டம் இருக்கும். சரி, அந்த கொண்டாட்டம் ஒரு சின்ன லெவல்லையானா இருக்கலாம், இல்ல பெரிய லெவல்லையானா இருக்கலாம். அக்டோபர் 18 என்ன ஆகுது? குரு பகவான் 12ஆம் பாவத்துல இருந்து மாறி உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. அதாவது கடகத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்ப அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 பார்க்கும். அப்ப அந்த 5, 7, 9ஆம் பாவத்துக்கும் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி உங்க சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்காரும் போது நீங்க உங்களை தன்னைத்தானே செதுக்கி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, செல்ஃப் க்ரூமிங், இதெல்லாம் பண்ணிப்பீங்க. ஆல்ரெடி கடகம் நான் ரொம்ப அன்பானவ, ரொம்ப அழகானவ, ரொம்ப பாசமானவ, ஃபேமிலி ஓரியன்ட் எல்லாம் இருந்தால் இப்ப இதுதான் வாழ்க்கை, நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம கிட்ட இந்தந்த குறைகள் இருக்கு, நம்ம மாத்திக்கணும், இறை வழிபாடு நிறைய பண்ணும், நம்ம ஃபேமிலிக்கு எப்படி எப்படி சேஃப் பண்ணி வைக்கணும். அப்படி குரு நம்ம சுயஸ்தானத்துல எப்பயுமே வந்து உட்கார்றாரு அப்படின் போது நம்மள ரொம்ப பதப்படுத்திப்போம், நம்மள ரொம்ப பக்குவப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிளஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட விசேஷ பார்வை 5, 7, 9. இப்ப கடகராசி நீங்க லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்களுக்கும் உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருந்து வந்த காம்ப்ளிகேஷன்ஸை குரு பகவான் ஓவர் கம் பண்ணுவார் அவரோட உச்ச பார்வையினால. குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம், மனசஞ்சலம் அப்படின்றது மாறும். 9ஆம் பாவத்தை பாக்குறதுனால, அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிர்ஷ்டஸ்தானத்தை பாக்குறதுனால அங்க சனி வந்து நல்லிஃபை ஆகுறாரு. அதுக்கும் மேல சனி வந்து என்னென்னலாம் நற்பலன்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது குருவும் சேர்த்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அந்த அந்த சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னாலே இந்த அக்டோபர் மாதம் இனிய மாதமா அமையும். வாழ்த்துக்கள்.